அத்தை ஸ்ருதி அப்பா பேசுனதுக்கு 2 அடி அடிச்சாருன்னு நினைச்சுக்கோங்க. பழையபடி இருந்தாருன்னா கை கால ஒடிச்சு விட்டுருப்பாரு. விஜயா சொல்றாங்க, இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்து கொடுத்து விடுறா, சாருக்கு ஹீரோன்னு நினைப்பு வந்துரும், எல்லாரையும் தூக்கி போட்டு அடிக்கிறான். பா நான் ஒண்ணு ஹீரோவும் இல்ல வில்லனும் இல்ல, தப்புன்னு தெரிஞ்சுச்சுன்னா தட்டி கேக்குறேன்ப்பா, இதுல என்ன இருக்கு? மனோஜ் சொல்றாரு, நான் ஏன் பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அத உங்க அம்மா கிட்ட சொல்லுடா. மனோஜ், இப்ப நீ என்ன ஐடியால இருக்க? நான் லாக்ஸ்ல சேலரி வாங்குவேன்ப்பா கனடா போயிட்டா. இப்ப நான் 14 லட்சம் ரூபாய் கட்டணும், அதுக்கு மாத்திரம் அம்மா ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? விஜயா சொல்றாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மனோஜ், உங்க அம்மானால எப்படிடா கொடுக்க முடியும்? மனசு வச்சா முடியும்பா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல மனோஜ். அம்மா வீடு இருக்குல்லம்மா, இத வச்சு குடுக்கலாம்ல. அண்ணாமலை சொல்றாரு, ஏற்கனவே முத்துக்காண்டி வீட்டை அடமானம் வச்சிருக்கடா. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க வாங்கியிருக்க கடன் ரொம்ப கம்மிப்பா, இந்த வீட்டோட வேல்யூ ரொம்ப அதிகம்ப்பா. 14 லட்சம் ஈஸியா கிடைக்கும்பா, லோனை டாப் அப் பண்ணிக்கலாம். அம்மா நான் நிச்சயமா கொடுத்துருவேன்மா. முத்து சொல்றாரு, ஏற்கனவே 27 லட்சம் ரூபாய் இருக்குடா, நீ அம்மா தலைமையில சத்தியம் பண்ணி சொன்ன கொடுத்துருவேன்னு, அதே இன்னும் பெண்டிங் இருக்கே. இப்ப எக்ஸ்ட்ரா 14 லட்சம் ரூபாய் ரீசார்ஜ் பண்றியா? மொத்தம் எவ்வளவு ஆச்சு மீனா? 41 லட்சங்க. அம்மா மத்தவங்க எல்லாம் என்ன மட்டம் தட்டி பேசுறாங்க, நீங்க ஒருத்தவங்கதாம்மா நான் முன்னுக்கு வருவேன்னு நீங்க நினைச்சீங்க, நீங்க சொல்லுங்கம்மா. ரோகிணி கேக்குறாங்க, என்ன எல்லாரும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீனா சொல்றாங்க, அத்தை மாமா கிட்ட 14 லட்சம் ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மனோஜ் சொல்றாரு, ரோகிணி சொல்லிதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு தெரியுமே. ஆன்டி, என்னால பணம் கொடுக்க முடியாது, அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கேன்னு தான் சொன்னேன் ஆன்டி. அம்மா 14 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்கம்மா. ஏண்டா மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க நடுத்தெருவுல நிக்கணுமா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? பின்ன என்னடா, நான் நினைச்சது எதுவுமே இந்த வீட்டுல நடக்கல, வரும்னு நினைச்சது எதுவுமே வந்து சேரல. எனக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மாத்திரம்தான், என் அப்பா எனக்காண்டி கொடுத்தது. இதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கணுமா? நான் படிச்சிருக்கேன்ல, கனடால போய் சம்பாதிக்க முடியலாட்டியும் உள்ளூர்ல சம்பாதி போதும். அம்மா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கலாமா? ஏண்டா ஒவ்வொன்னுத்துக்கா பத்திரத்தை வச்சு வீடு கைய விட்டு போயிரும்டா. எங்க அப்பா கடைசியா கொடுத்தது, அவர் ஆத்மா இந்த வீட்டுல தாண்டா இருக்கு. ஆன்டி அவர் தான் கேக்குறாருல, கேட்டா உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடு. என்ன ஆன்டி, அப்பாவோட நிலைமை தான் தெரியுமே. இப்பனா அவர் வெளியே வந்த பிறகு வாங்கி கொடு. நான் இனிமேட்டு இந்த வீட்டை வச்சு 1 ரூபாய் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். மனோஜ் இந்த ஊர்லயே வேலையை தேடிக்கிட்டோம். நம்மள சொல்றாரு, இன்னைக்கு தான் நீ பொறுப்பான அம்மாவா பேசியிருக்க, ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்நேரம் அவன் பொறுப்பான வேலைக்கு போய்கிட்டு இருந்திருப்பான். இந்த அளவுக்கு அவனை ஆக்குனதே நீ தான். பழையபடி மனோஜ் பார்க்ல வந்து உட்கார்ந்துடுறாரு. ஃப்ரெண்டு கிட்ட அவரோட கதையெல்லாம் சொல்றாரு. ஃப்ரெண்டு கிட்டையும் காசு கேக்குறாரு, 2-3 மாசத்துல கொடுத்துடுறேன்னு. நமக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட நீ சொன்னேன்னா நமக்கு தேவையானத அவரே கொடுத்துருவாரு. என்ன ப்ரோ இது, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு மனோஜ். ஸ்ருதி நடந்து போயிட்டு இருக்கப்ப விச்சு ஸ்டாப் பண்றாரு ஸ்ருதிய, தப்பு தப்பா பேசுறாரு. ஸ்ருதிக்கும் விச்சுவுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. இப்ப ஸ்ருதிய அடிச்சிடுறாங்க விச்சுவ, பிடிச்சு இழுக்கிறாரு விச்சு ஸ்ருதிய. அப்ப முத்து காப்பாத்துறாரு ஸ்ருதிய. முத்து சொல்றாரு ஸ்ருதி கிட்ட, உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள இவன் தானே, இல்ல வேலை ரவி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனாலதான் உன் வாழ்க்கை தப்பிச்சிச்சு, அவன மாதிரி ஒரு ஆளு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். மீனா வீட்டுக்கு கூப்பிட்டாங்களே, நீ ஏன் வரமாட்டேன்னு சொன்ன? ரவியும் சொன்னானே, பாவம் ரெஸ்டாரண்ட்ல போய் படுத்து கிடக்குறான், பெருசா லவ் எல்லாம் பண்ணீங்களே, இப்படி நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கா? எல்லாம் உங்களாலதான், உங்க அப்பா பேசின வார்த்தை அந்த மாதிரி, அதுக்காண்டி அடிப்பீங்களா? எவ்வளவோ நடந்துருச்சு, உங்க அப்பா பேசினாரு, நான் அடிச்சுட்டேன், அதுக்காண்டி என் தம்பிய தண்டிக்காத, நீ வந்தாதான் வீட்டுக்கு வருவேன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? வாழ்க்கைன்னா கஷ்டம் வரதான் செய்யும், எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் வராத கஷ்டமா உங்களுக்கு வந்துருச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம புடிச்சவங்களை விட்டு போக கூடாது, தேவையில்லாம வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க, யோசிச்சு முடிவெடு, நான் போயிட்டு வரேன். சாமியாரை பாக்குறதுக்காண்டி மனோஜும் மனோஜோட ஃப்ரெண்டும் போறாங்க. நாளை பார்க்கலாம். இன்று ஈரானின் நாணயம் ரியால், நாளை பார்க்கலாம்.